வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலாம் அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி ஆனந்த வெங்கடேசன் ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். இறைவனுக்கும் எல்லாம் வல்ல தெய்வமது உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தி தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கம் அவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன் கல்லா கற்றார் செயல் விளைவார் காணும் இன்ப துன்பம் அவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோர் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறியும் இடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என அறிய நினைந்தேன். அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வெழுப்பி குறித்தனை அறிவித்த குருவே அன்பே குறித்தனை அறிவித்த குருவே அன்பே. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய பஞ்சபூத நவகிரக தவத்தினை மிகச்சிறந்த முறையில் வழிநடத்தி தந்த நம் ஞானாசிரியர் மூத்த பேராசிரியர் அருள்நிதி மாலா ஜெயபிரகாஷ் அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினால் அருள்நிதி மாலா ஜெயபிரகாஷ் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அருமையான தவம். நன்றிகள் அம்மா, ஐயா. தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து
இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் நிறைநிலையில் அமைதி பற்றி மேலும் ஒரு கவிதை. மனம், அறிவு, ஆதி எனும் மூன்றும் ஒன்றே. மறைகளெல்லாம் விரித்து உணர்த்தும் உண்மை ஈதே. மனம் வடிவாய் குணங்களாய் எல்லை கட்டும். மதி உயர்ந்த சிறப்பில் இந்த விலங்கை நீக்கி மனத்தினது ஆதி நிலை அறிய நாடும். மனிதனிடம் இச்சிறப்பே பிறவி நோக்கம். மனம் விரிந்தோ ஒடுங்கியோ தன்முனைப்பு ஆற்றால் மறை முடிவாம் ஆதியாம் மூன்றும் ஒன்றே. நிறையின் இலையில் அமைதி. மனம், உயிர், அறிவு, இந்த மூன்றுக்கும் மூலப்பொருள் ஆதி எனும் பரம்பொருள் சுத்தவெளி. அடிப்படையில் இருப்பு, இயக்கம், காந்தம், இந்த மூன்று தான் சத்ய, துவாபர, திரேதா. கலி எல்லாம் சேர்ந்த திருநடனங்களே கலியுகம். இப்படி மறைகள் எல்லாம் விரித்து உணர்த்தும் உண்மை. மறை வேதம் என்ற சொல்லின் தமிழாக்கம். அது மறைந்திருக்கின்ற பொருட்களை பற்றி எடுத்து விளக்குவதனால் அதே தன்மை மறை என்று அந்த நூலு அந்த தத்துவத்திற்கும் வைத்திருக்கிறார்கள். அப்ப மறைந்திருக்கின்ற உட்பொருட்கள் எல்லாம் இருப்பு, இயக்கம், காந்தம் தான். இந்த மூன்றின் வளர்ச்சி பெருக்கமே பருத்தோட்டங்கள் அனைத்தும். அதனால் அடிப்படையில் மூன்று தவிர எதுவுமே கிடையாது. இது எல்லா மதங்களும் சொல்லக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான். மனம் வடிவாய் குணங்களாய் எல்லை கட்டும். அறிவு எல்லையற்றது. அந்த அறிவே தான் இங்கு மனமாக ஒரு எல்லைக்குள் சிக்குகிறது. எப்படி சுத்த வெளியே பின்னப்பட்ட நிலையில இறை துகளுக்கு மையத்திலே அமைந்ததோ அதே போல அறிவு எல்லா இயக்கத்திற்கும் மையமாக அமைந்திருக்கிறது. அப்ப அந்த அறிவின் எழுச்சி நிலையிலே இயக்கத்திலே பெற்ற அனுபவங்கள் அவையெல்லாம் அதே மையத்தை ஈர்த்து சுருக்கி இருப்பாக்கப்படுகின்ற போது அதை ஆத்மா என்று சிறப்பிக்கின்றோம். அது விரிவலை என்ற விதியின் அடிப்படையில் ஆத்மாவிலிருந்து எழுந்து உடல் முழுவதும் குணங்களை சுமந்திருக்கின்ற ஜீவகாந்த அலைகளாக சுழன்று இயங்குகின்ற போது அதை மனம் என்று சொல்லுகின்றோம். எனவே மறைகள் எல்லாம் விரித்து உணர்த்தும் உண்மை இதே. மனமே வடிவாய் குணங்களாய் எல்லை கட்டும். அதாவது இவை எல்லாமே நேற்றைக்கு நாம் பார்த்தது போல ஒரு அடையாள குறியீடுகள் தான். நிறைய அனுபவங்கள். அதை விரித்து பேச வேண்டும் என்று சொன்னால் அடையாள குறிப்புகள் வேணும். அப்ப மொழி என்பதனுடைய அவசியமே இருக்கின்ற இயற்கை உண்மைகளை, வாழ்க்கை அனுபவங்களை எடுத்து விளக்கி சொல்லத்தான். அதுல இலக்கணம் என்பது அந்த வரைமுறை வகுக்கப்பட்டு அதற்குள் அது பின்பற்றப்பட்டது என்றால் அதை யாரும் எளிதில் புரிந்து கொள்ள முடியும். அதுக்காகத்தான் மொழியும் இலக்கணமும் வகுக்கப்பட்டன. எனவே இந்த இயற்கை நீதிகளெல்லாம் மொழி வழியாக எடுத்து பேசுகின்ற போது
ஒவ்வொரு தோற்றத்திற்கும் ஒரு பெயரை வைக்கிறோம். இதே நீதிப்படி தான் அனுபவங்கள், இந்த உடல் சார்ந்த மனம் சார்ந்த அனுபவங்கள், இந்த அனுபவங்கள் எல்லாம் ஈர்த்து சுருக்கி கருமையத்துல இருப்பாக்கப்பட அது ஆத்மா என்ற சிறப்பை பெறுகிறது. காந்தத்தின் மறு இயல்பு என்ன? விரிவலை. அப்ப பதிந்தவற்றை மீண்டும் அது விரித்து விரிவலை வழியாக எடுத்துக்கொண்டு வருகின்ற போது அது அனுபவங்களை சுமந்த காந்த அலைகள், கேரக்டரிஸ்டிக் பயோமேக்டிக் வேவ்ஸ், அது மூளை தொடுகின்ற போது மீண்டும் எண்ணமாக மலர்ச்சி பெறுகிறது. அப்ப பொதுவில் இந்த மலர்ச்சி பெற்ற நிலை எண்ணங்கள், அதுக்கு வேறு வேறு பரிமாணங்களுக்கும் ஒவ்வொரு பரிமாணத்துக்கும் ஒரு பெயரை சூட்டுகின்றோம். ஒரு பொருள் மீது, நபர் மீது ஆசைப்படுகின்ற போது அந்த எண்ணத்தை ஆசை என்றும், அது தடைப்படுகின்ற போது எடுக்கின்ற வேகத்திற்கு சினம் என்றும், இப்படியெல்லாம் பல அடையாளங்களை குறிக்கின்றோம். ஸோ எல்லா குணங்களுக்கும் அடிப்படை எண்ணம், எண்ணத்துக்கு அடிப்படை மனம், மனசுக்கு அடிப்படை ஆத்மா, ஆத்மாவுக்கு அடிப்படை பரமாத்மா, பரமாத்மாவுக்கு அடிப்படை சுத்தவெளி. அவ்வளவுதான். ஸோ எல்லாம் ஒன்றாக பார்ப்பது முழுமையான அத்வைத்தம். அதிலிருந்து பின்னப்பட்டது என்று இரண்டாக பார்ப்பது துவைத்தம். ஒவ்வொன்றையும் கூறு போட்டு பிரித்து பார்ப்பதற்கு ஒரு பெயர் பூசலை வைக்கணும். ஆனா இதெல்லாம் குணங்களாக மனதின் பல்வேறு நிலைகளை வெளிப்படுத்துகின்றன. அது எல்லாமே எல்லை கட்டப்படுகிறது, ஒரு குணமாக எல்லை கட்டப்படுகிறது. மதி உயர்ந்த சிறப்பில் இந்த விலங்கை நீக்கி. அப்ப மதி உயர்கின்ற சிறப்பு, அதாவது நமக்குள் இருக்கின்ற பகுத்தறிவு, இது மதி என்று சொல்கின்றோம். இந்த பகுக்கப்பட்ட அறிவு, பின்னப்பட்ட அறிவு, இதனோடு அனுபவம் கலந்த நிலைதான் மனம். இப்ப இந்த அனுபவங்கள் எல்லாம் தாண்டி கொண்டே வந்தால் கழிக்க முடியுமான்னு சொல்லாது, ஆனா கலந்து போக முடியும். அப்ப எப்படி கடந்து போவது? தவத்தின் மூலமாக எண்ணங்களை கடந்து போகிறோம். அப்படி கடந்து போகின்ற போது இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் தாண்டிடுறோம். அப்ப தூய்மையான காந்தலையிலே மனம் நிலைத்தால் அதை ஆக்னை தவம் என்று சொல்கின்றோம். இன்னும் நுணுகி 8 அலைச்சொலைகளிலே நிலையாக நிற்கின்ற போது அது துரிய தவம் என்று சொல்கின்றோம். 7 முதல் 4 சக்திகளம், 3 முதல் 1 சக்திகளத்தை கடந்த நிலை, அது இந்த பிரபஞ்சத்தை சூழ்ந்திருக்கின்ற காந்தக்களம். அதுக்கு அப்பால் இருப்பதுதான் பூஜ்யமாகிய சுத்தவெளி. எனவே இந்த மனம் அது இயக்க வேகத்தை குறைத்து கொண்டே வருகின்ற போது இந்த பதிவுகள் எல்லாம் தாண்டி கொண்டே வருகிறதா? பதிவு அற்ற நிலை, இயக்க நிலை, அதுக்கு மூலமாகிய இறைத்துகள் நிலை, மூலமாகிய இறைநிலை. அப்போ விரிந்து சென்ற மனம் பிரத்யேகாரா, அதிலிருந்து தாரணை என்ற வகையில ஒடுங்கி கொண்டே வருக பாருங்க. அந்த ஒடுங்கிய உச்சம் சுத்தவெளி. எனவே மதி உயர்ந்த சிறப்பில் இந்த விளக்கை நீக்கி மனத்தினது ஆதி நிலை அறிய நாடும். அப்ப மனம் எங்கே பிறந்தது? பகுத்தறிவிலே பிறக்கிறது. பகுத்தறிவு பூர்ண அறிவு சுத்தவெளியுடைய அறிவிலிருந்து பின்னப்பட்டது. மனதிடம் இச்சிறப்பியக்க நோக்கம், மனிதனிடத்திலே இந்த சிறப்பு இயக்கமே பிறவியின் நோக்கம். அதாவது 5 அறிவு, அதாவது பஞ்சபூதங்கள், அதுல பஞ்சதன் மாத்திரைகள். இந்த பஞ்சபூதங்களுக்கு 5 அறிவு விலங்குகள் வரைக்கும், பஞ்ச தன்மாத்திரைகளுக்கு 5 புலன்கள் வரைக்கும். ஸோ உள்ளது மறந்து விட்டது. இதுல ஏன் பகுத்தறிவு என்று 6வது அறிவு வந்தது என்று சொன்னால், மூலம் ஒன்று தனியே நிற்கிது. மூலத்தின் வெளிப்பாட்டை 1, 2, 3, 4, 5 அறிவு விலங்கு பறவைகளாக பார்த்து விட்டோம். இப்ப மூலம் தன்னை அறியும் இல்லையா?
அறிவே அறிவை அறியக்கூடிய திறமை இருக்கு இல்லையா? அப்ப அதற்காக வெளிப்பட்ட நிலைதான் மனிதமாக பகுத்தறிவாக வருகிறது. அப்ப பகுத்தறிவு என்பது மறை பொருள் அறிவு என்று சொல்கிறோம் இல்லையா? உடல் கடந்து உயிர் மனம் அறிவு என்ற நிலையிலே அனைத்தையும் ஆராய்ந்து தேர்ந்து அந்த அறிவின் சிறப்பை அறமாக தர்மமாக வாழ்ந்து கண்டு பெற்ற இன்பத்தை அது இறை உணர்வாகவும் தூய்க்கிறது இல்லையா? அப்போ அறிவே அறிவை அறியும் திறன் உடையது. அந்த திறத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடமாக வந்ததுதான் 6வது அறிவாக மனித இனம். அப்ப இந்த பிறப்பின் நோக்கம் என்ன என்றால் இறைவனை அறிவதுதான் மனித பிறப்பின் நோக்கம். இது மறந்து போயிட்டோம். உடல் சார்ந்த வாழ்க்கையே சாஸ்வதம் என்று அதிலேயே மயங்கி போயிட்டோம். அப்ப என்ன ஆகிறது? அதை சார்ந்தே வாழ்கின்ற போது நாம் கற்றுக்கொள்கின்ற கல்வி எதற்காக கற்றுக்கொள்கிறோம்? நேர போன உடனே ஏ ஃபார் ஆப்பிள் ஆரம்பிச்சிடறோம். ஒழுக்க பழக்கத்தை கற்றுத்தருவதற்கு இடமே இல்லை இப்போ இன்றைய உலகத்துல. இன்றைய நம்ம நாட்டில் சொல்லணும், இங்க எல்லாம் ஒழுக்கத்தை தான் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ முதலில் சுகாதாரம், பிறகு நடத்தைகள். எங்கேயாவது இங்க நம்ம தெருவில் யாராவது சண்டை போட்டுக்கிறதோ சத்தம் போடுறதோ பார்க்கவே முடியாது. முன்னாடி ஒரு வண்டி நிற்குது, பின்னாடி நிற்கிறவனுக்கு அவசரமா இருக்கலாம், ஆனாலும் பேன்னு 6 நாள் அடிக்க முடியாது. அப்போ ஒரு ஒழுக்கம் இருக்கிறது. திடீர்னு சிக்னல் ஆஃப் ஆயிடுச்சுன்னா 4 திசையிலேருந்து ஒவ்வொரு வண்டி தான் கிளம்பும். தொடர்ந்து ஒருத்தர் போறார் பின்னாடியே போயிடலான்னு போக மாட்டாங்க. 4 திசையிலேருந்து ஒவ்வொரு வண்டி தான் கிளம்பும். அப்ப இந்த ஒழுக்கத்தை யார் கற்றுக் கொடுத்தாங்க? அடுத்தவனுடைய உணர்வுகளும் மதிக்கணும்ன்றது யார் கற்றுக் கொடுத்தாங்க? இதுதானே ஒரு கல்வியுடைய நோக்கம். அப்போ மிக உயர்ந்த கல்வின்னு சொல்லிட்டு நம்ம மனித நேயத்தை கற்றுத்தருவதற்கு பதிலாக செய்திகளை கற்றுத்தந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அவருடைய விளைவு என்ன ஆகுது? இதுதான் வாழ்க்கைன்னு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப வாழ்க்கை என்பது என்ன அப்படின்னா, எங்க அப்பா இவ்வளவு சம்பாதிச்சு வச்சாருங்க, நான் இப்ப இவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறேன். எங்க அப்பா இவ்வளவு படிச்சாரு, நான் இவ்வளவு கூடுதலா படிச்சிருக்கிறேன். எங்க அப்பா படிக்கவே இல்லை, நான் தான் முதல் கிராஜுவேட்டு. இப்படி கல்வி, தொழில், செல்வம், பதவி, சொத்து கணக்கு, இதுலயே வாழ்க்கை முடிஞ்சு போகுது. அப்ப வெற்றிகரமான வாழ்க்கை எதுன்னு சொன்னா, நிறைய சம்பாதிச்சிருக்கணும், உயர்ந்த பதவிக்கு போகணும். இதுதானே இலக்காக வச்சிருக்கிறோம். அப்ப மனிதனாக வாழ வேண்டும் என்ற இலக்கே நம்மகிட்ட இல்லாம போயிடுச்சு. அதனால் இந்த பிறவியின் நோக்கம் என்ன என்றால், ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், மனிதனாக பிறந்தவன் இப்பிறப்பிலேயே ஈஸ்வர பிரேமையை அறியாது போனால் அவன் வீணே பிறந்தவனாகிறான். அவன் வளர்ந்ததற்கும் வாழ்ந்ததற்கும் ஒரு அடையாளம் இருக்காதுங்க. கண்ணாசன் சொன்ன மாதிரி அலைந்தான், தவித்தான், துடித்தான், மடிந்தான், யாருக்கும் லாபம் இல்லை. இவன் வாழ்ந்த வாழ்க்கை இவனுடைய ஆத்மாவுக்கும் லாபம் இல்லை, குடும்பத்துக்கும் லாபம் இல்லை, சந்ததிக்கும் லாபம் இல்லை. ஏன் லாபம் இல்லை? துன்பம் இல்லாத சந்ததி எங்க வந்ததுங்க? அப்போ துன்பத்திற்கு காரணம் என்ன? மறைபோல் அறிவு பெற்றிருந்தால் நிச்சயமா ஒழுக்கம் வந்திருக்கும். ஒழுக்கம் வந்திருந்தால் செயல்கள் அறம் சார்ந்திருந்திருக்கும். அப்புறம் எப்படி கஷ்டம் வரும் வாழ்க்கையில? அதனால எதை கற்றுக் கொடுக்க வேண்டுமோ அதெல்லாம் கற்றுக் கொடுத்தது நாம தான். உலகத்திலேயே முதலாக குருகுல கல்வி. அது என்றைக்கு அதை முடிச்சு வச்சாங்களோ அன்றைக்கு அறியாமை புகுந்து விட்டது. அதான் விவேகானந்தர் சொல்லுவார், கடந்த 100 ஆண்டுகளாக இந்த அட்டைக்கல்வி வச்சுக்கிட்டு என்னத்தை சாதிச்சீங்க? ஒவ்வொன்றுக்கும் ஒரு அட்டை கொடுத்துட்றோம். இந்த அட்டைக்கல்வி வச்சுக்கிட்டு என்னத்தை சாதிச்சீங்க? ஒன்றும் இல்லை. அட்டை கொடுக்காத குருகுல கல்வியில் இருந்த ஒழுக்கமும் நேர்மையும் ஞானமும் எங்கேயுமே இங்கே இல்லை. எனவே வாழ்க்கையின் நிறைவு வெற்றி என்பதெல்லாம் இந்த சமுதாயம் நம் மீது திணித்த ஒன்று. இப்போவும் பார்க்கின்ற போது ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க மக்கள். இன்னும் எதை நோக்கி ஓடுறாங்க?
இன்னும் அது உச்சம் உச்சம் உச்சம்னு போனா எங்கே போய் முடிய போறாங்கன்னு தெரியல. ஸோ எப்போ இந்த உலகம் ஒரு நிறைவான சாந்தமான வாழ்க்கையை வாழப்போகிறது என்றால் விட மாட்டோம் அப்படின்னு நிற்கிறவங்க 3 பேர். புதுசு புதுசாக கண்டுபிடிக்க வேண்டியது டெக்னாலஜி, புது புது நோய்களை உருவாக்க வேண்டியது மெடிக்கல் ஃபீல்டு, பிறகு யுத்தம். இப்போ எதுக்கு ஈரான் யுத்தம்? அதில் ஒரு திட்டம் வச்சிருக்க 4-5 வாரம்னு வச்சுருக்காங்க. எதுக்கு 4-5 வாரம் கணக்கு? இருக்கிற ஸ்டாக்கெல்லாம் வெடிச்சு முடிச்சதுக்கப்புறம் நிறுத்திடுவீங்களா? ஸோ இப்படி எதைக்காக இதெல்லாம் செய்கிறோன்ற ஒரு நோக்கமே மனித நேயத்தை சார்ந்தது அல்ல. ஏதோ ஒரு ஆணவம், ஈகோ, ஏதோ ஒரு அர்த்தமில்லாத காரணங்கள், இதை வைத்து கொண்டு மனிதன் உருவாக்கியவற்றை அழிப்பது. ஒரு ஏர்போர்ட் நிர்மாணம் பண்ணணும்னு சொன்னால் எத்தனை அனுபவங்களாகி எத்தனை காலமாகி அதை ரிஃபைன் பண்ணி பண்ணி வந்து கடைசியில் இன்றைக்கு ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியாக கட்டி வச்சிருப்போம். ஒரு சின்ன ஒரு பாம்பில் அதை பிளாஸ்ட் பண்ணிடுவோம். மறுபடியும் அதை ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொன்னால் எத்தனை நாள் ஆகும்? இப்போ அது வரைக்கும் எல்லா பயனும் ரத்தாகும். ஸோ இப்படி என்ன செய்கிறோம், என்ன விளைவு, இதெல்லாம் உருவாக்குவதற்கு மனிதனோட உழைப்பு எவ்வளவு, அந்த உழைப்பை அழிக்கலாமா, அவமதிக்கலாமா என்றெல்லாம் கொஞ்சம் மனித நேயத்தோடு சிந்தித்தோம் என்று சொன்னால் முதலில் தேவையானது ஜனத்தொகை சுருக்கம். இவ்வளவு மக்கள் தொகை பூமிக்கு மிக அதிகம். ஸோ அதுதான் இயற்கை எடுக்கின்ற முடிவு. என்ன சொல்றாங்க? when preventive measures are not in practice, positive measures will come into force என்று பல காலத்துக்கு முன்னாடியே மால்தூசியன் என்பவர் இந்த ஜனத்தொகை பற்றி ஒரு ஆராய்ச்சியை கட்டுரை வச்சுட்டு போயிட்டார். அது மால்தூசியன் தியரி ஆஃப் பாப்புலேஷன் சொல்லுவாங்க. அப்போ ப்ரிவென்டிவ் மெஷர் என்பது என்னன்னா, குழந்தைகளை அளவோடு தான் பெறணும். அதைத்தான் ராமாயணம் சொல்லுச்சு. அப்படி அளவோடு இருந்தால் இயற்கை வளங்களும் சரியா இருக்கும், வளர்ச்சியும் மிதமாக இருக்கும். இப்போ அளவுக்கு அதிகமாக போகிற போது அபரிமிதமான வேகம், விஞ்ஞானத்தில் ஆகட்டும் தொழில்நுட்பத்தில் ஆகட்டும், அந்த வேகத்தில் என்ன வரும்? புதிய பொருட்கள் வரும். அப்போ வாங்க வேண்டிய ஆசைகள் வரும். அப்போ ஆசை வந்துச்சதுக்கு அப்புறம் தர்மம் எங்கே தேட முடியும்? தர்மம் தவறி போகும், பாவங்கள் திரும்ப வந்துடும். அதனால ஒன்று இங்கே லைஃப் இஸ் நத்திங். நீங்கள் மனிதனுடைய வாழ்க்கையை அப்படியே கவனிச்சு பாருங்க. என்னத்தை சாதிச்சோம், என்னத்தை கொண்டு போக போகிறோம்? ஒன்றுமே கிடையாது. ஏதோ ஆக்சிடென்ட்லாம் பிறந்தோம், கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்க போகிறோம், ஒரு நாளைக்கு போக போகிறோம், அவ்வளோதானே. இது என்ன சாதிக்க வேண்டியிருக்கு யோசிச்சு பாருங்களேன். ஸோ உண்மையான சாதனை என்பது தன்னை அறிவதே. ஏன்னா அதைத்தான் இந்த உலகத்தில் பெரும்பான்மையான மக்களால் சாதிக்க முடியல. 99.95% வரைக்கும் இந்த மக்கள் மத்தியில அறிவு, ஞானம், நிம்மதி, அமைதி என்பதை சாதிக்க முடியல. அதுதான் செயற்கரிய சாதனை இன்னைக்கு. எனவே எல்லோரும் ஓடுகின்ற பாதையில் ஓடினாக்கா ஓட்டப்பந்தயம் நிற்காதுங்க. கொஞ்சம் விலகி எதிர் திசையில் ஓடினா தான் அந்த இடத்துக்கு போக முடியும். எனவே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இந்த ஓட்டத்தில் ஓடிட்டு இருந்தீங்கன்னா பரலோக ராஜ்யம் எங்கேயோ போய் நாம் எங்கேயோ இருக்க வேண்டியதுதான். அப்புறம் எவ்வளவு தூரம் வந்தோம் நமக்கே தெரியாது. அதனால திரும்பி சமுதாயம் போகின்ற ஓட்டத்துக்கு எதிர் ஓட்டத்துல ஓடினா தான் போக முடியுமே தவிர இவங்களோடையே போட்டி போட்டிருந்தோம் சொன்னாக்க நிறைவு என்பது காணல் நீர் தான். எந்த ஜென்மத்திலும் கிடைக்காது, எந்த பிறவையிலும் கிடைக்காது. அதனால் இந்த வாழ்க்கை நோக்கம் என்ன? இறைவனை உணர்ந்துகின்ற போது ஒரு பேரின்பம். மனம் அதைத்தான் நாடுகிறது. அந்த இடத்துக்கு போன பிறகு மனசு வேற ஏதாவது கேட்குதா பாருங்களேன். அதை வாழ்ந்து காட்டியவர்கள் புத்தர், விஸ்வாமித்திரர், அப்புறம் அசோகர், பத்திரகிரியார், பட்டினத்தார், இப்படி சில பேர் செழிப்பிலே பிறந்தும் கூட எல்லாவற்றையும் அலட்சியப்படுத்திட்டு ஒரு பேரின்பத்தை சந்திச்சாங்க இல்லையா?
அப்போ இன்பம் எங்க இருக்குங்க? பொருட்களிலே, உறவுகளிலே இல்லை. தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம், தன் நலம் மறந்தால் பெரும் பேர் இன்பம். அதுதான் என்ன சொல்லுவாங்க, கர்ப்ப காலம், பிறகு கிருகஸ்தம், சந்நியாசம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். அப்போ பிரம்மச்சரியம், கிருகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். ஸோ வாழ்க்கையை கற்றுக்கொள்வது பிரம்மச்சரியம். பிரம்மத்தை அனுசரித்து வாழ்கின்ற அறநெறியை, தர்மத்தை கற்றுக்கொள்கின்ற வயசு 15 வயசுக்குள்ள. பிறகு இல்லறம், கிருகஸ்தம். இந்த அறத்தை பின்பற்றி இல்லறத்தில வாழணும். அதனால வள்ளுவர் கூட அறம், பொருள், இன்பம். அப்ப இன்பத்தை கடைசியில தான் வச்சார். அறம் தான் முதல். ஆனா உலகம் என்ன பண்ணுதுங்க, இன்பத்தை முதல்ல வச்சு அறத்தை அலட்சியப்படுத்தி விட்டது. அது தேவையில்லை. இன்பம், அதை தூய்ப்பதற்கு பணம், அது சம்பாதிக்கிறதுக்கு பதவி, அதிகாரம், வியாபாரம், இதோ நின்று போச்சு. அப்ப அறம் இல்லாத வாழ்க்கையில எப்படி நிம்மதி இருக்கும் இல்லைங்களா? அறம் தவறிய வாழ்க்கையில நிம்மதியோ சந்தோஷமோ எப்படி இருக்க முடியும்? பார்க்கிறோம், தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா எத்தனை பேர் மாற முடிகிறது, விட்டு வர முடிகிறதுங்க? பற்று அற்ற கண்ணே பிறப்பறக்கும், உன் உடலை வெறுக்காமல் உனக்கு எதுவும் புரியாதுன்னார் ஒருத்தர். அப்போ இந்த வாழ்க்கையின் மீது ஒரு அளப்பரிய பற்று. அதாவது கண்ணதாசன் ரொம்ப அழகா ஒரு கவிதையில சொன்னார். அதாவது காதலில், உறவினில், கலைகளில், ஈதலில், துரத்தலில், இயற்கையை ரசித்தலில், வாழ்க்கையில் பற்றுவை, வாழ்க்கையை கற்றுவை, வாழ்தலில் பற்றுவை. போவதோர் நாள் வரும், போன பின்னால் இவன் ஆவதோர் பொருள் இல்லை, அறிவை நீ சத்தியம், இன்று நீ, நாளை நீ, என்றும் நீ என்றிரு, நன்று சொல், நன்று செய், நடத்து உன் வாழ்வினை, வாழ்வதே முடிவென வாழ்க்கையை தொடங்கினால் நெஞ்சம் உன் சன்னதி, நித்தமும் நிம்மதி. அத்தனை ஆன்மீகத்தையும் ஒரு 8 வரிக்குள்ள முடிச்சிட்டாரு கண்ணதாசன். ஆவதோர் பொருள் இல்லை, அறிவே நீ சத்தியம், அறிவு ஒண்ணுதான் துவக்கம், அறிவுதான் முடிவு. அப்ப வாழ்க்கை கற்றுவை, வாழ்தலில் பற்றுவை. அந்த பற்று கடும் பற்றாக கூடாது. போவதோர் நாள் வரும், போன பின்னால் யார் நம்மளை நினைச்சு போறாங்க? நான் வாழ்ந்த வாழ்க்கை யார் சரித்திரம் எழுத போறாங்க? சரி, நானே எழுதிட்டு போறேன்னு யார் படிக்க போறாங்க? ஒன்றும் இல்லை. எனவே நாம இந்த வாழ்க்கை இன்னும் பெரிய சாதனைன்னு ஒரு பில்டப் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒண்ணுமே கிடையாது. நமக்கு முன்னாடி எத்தனை மகான்கள், எத்தனை தேச தலைவர்கள் எல்லாம் செத்தாங்க. யார் நினைவு வச்சுட்டு இருக்க போறாங்க சொல்லுங்க? ஒன்றும் கிடையாது. அப்போ ஒன்றும் இல்லாத வாழ்க்கை, ஒரு ஆக்சிடென்டல், ஒரு ஸ்மால் ஹிஸ்டரி, அவ்வளவுதான். நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, இல்லை என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தானா? எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட். ஸோ வந்தோம், பிறந்தோம், கொஞ்ச நாளைக்கு இருக்க போறோம், அவ்வளவுதானே. இதுல எதுக்கு அவஸ்தை? ஸோ இந்த வாழ்க்கையை புரிந்து கொண்டால்தான், அதாவது ஒரு அவலம் பாருங்களேன், மேக்சிமம் ஒரு 70, 80, 90 வயசு வச்சுங்களேன். 20 வயசு வாழ்க்கை இந்த பாடத்தை கத்துக்கிறது, தொழில் கத்துக்கிறது, அதுக்குள்ள போயிடும். அப்புறம் வேலையை தேடி செட்டில் ஆகிறதுக்குள்ள 25, 30 வயசு ஆயிடுதுங்க. அப்புறம் திருமணத்துக்கு என்று பார்த்து செட்டில் ஆகிறதுக்குள்ள வயசு 35 ஆயிடுது. 70 வயசுல 60ல் இந்தியாவில் ரிட்டையர்மெண்ட்டு, இங்கே 65, 70ல் ரிட்டையர்மெண்ட்டு. பிறகு 90 வயசு சேர்த்து போயிடுறான். இப்போ 90ல் இந்த 30 கழிச்சிட்டிங்கன்னா 60 வருஷம் வாழ்க்கை தான். இந்த 60 வருஷத்தை நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியலன்னு சொன்னா நாம் சாதித்தது என்ன? இந்த பூமியினுடைய வயசு எவ்வளவுங்க? நம்முடைய வயசு எவ்வளவு? வெறும் 60 ஆண்டுகள் தான் நம்ம இந்த என்ஜாய்மெண்ட் சொல்லக்கூடியது. இந்த 60 வருஷத்துக்குள்ள நிம்மதியா வாழ முடியலன்னு சொன்னா, வாழ கத்துக்கலன்னு சொன்னா, இன்னும் என்றைக்கு தான் இதை மனுஷன் கத்துக்க போறோம், வாழ போறோம்? ஸோ வெரி பேத்தட்டிக். இந்த சமூகத்தை பார்த்தா, மனுஷனை பார்த்தா
பல வேடிக்கை மனிதர்களைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தான்னு கேட்டார் பாரதியார். அதுதான் வேடிக்கை மனிதர்கள். ஒவ்வொரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கிறான். பதவி, பணம், அதிகாரம், செல்வம், கல்வின்னு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. எனவே மனம் விரிந்தோ ஒடுங்கியோ தன் முனைப்பு அற்றால், இந்த ஆட்டத்துக்கு எல்லாம் அடிப்படை தன் முனைப்பு தான். அடுத்தவனை விட நான் உயர்ந்திருக்கணும். அப்ப எதுல உயர முடியும்? தெய்வத்தை அறிந்து விட்டா அதுதான் உச்சகட்டம். அதுக்கு மேல உயரம் இல்லை. அது தெரியாம இங்க உயர்வதில் போட்டி போட்டு இருக்கிறோம். மறை முடிவாம் ஆதியாம் மூன்றும் ஒன்றே. மனம், அறிவு, ஆதி. ஆதியும் அறிவும் ஒண்ணு. அறிவு தான் மனசாக அனுபவங்களை சுமந்து கொண்டிருக்கிறது. அனுபவங்களை கழிய கழிய மனம் அறிவாக மாறுகிறது. அப்போ மனம் உயர் வெளியினில் மறிவி தோய்ந்திட மனம் விரிந்து அறிவென்னும் மா பதம் எய்திடும். மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. மனம், அறிவு, ஆதி மூன்றும் ஒன்றேதான். ஸோ இதை புரிந்து கொண்டு நம்முடைய கடமைகளை கொஞ்சம் முறைப்படுத்திக்கணும். ஒட்டுமொத்தம் விட்டும் போக முடியாது. ப்ராக்டிக்கல் லைஃப் வரணும். இதுதான் உச்சம் இருக்கிறது. இது விட்டுட்டு சித்தர்கள் மாதிரி ஓடி போக முடியுமா? முடியாது. அப்போ இதுக்குள்ளதான், இந்த சாக்கடைக்குள்ளதான் வாழ்ந்தாகணும். அப்ப இந்த சாக்கடைக்குள்ளும் ஒரு தாமரை போல, அழுக்கு தன் மீது படியாத தாமரை போல, நீரிலை மிதக்கின்ற பாலா இருந்த போது கலந்துதான் இருந்தது. வெண்ணையா மாறின பிறகு மிதக்குது. அதுபோல் பக்குவப்படாத மனசு பால் மாதிரி சமுதாயத்துல ஆசை பாசங்களில் இரண்டரை கலந்து போகும். அதே மனசை பக்குவப்படுத்தி விட்டால் இதே சாக்கடை சமுதாயத்தில் நீரிலே மிதக்கின்ற வெண்ணெய் போல பற்றற்றும் வாழ முடியும். அந்த பக்குவத்தை தருவதற்கு ஒரே ஒரு சாமியம் என்ன என்றால், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. அருமை. வாழ்க வளமுடன் ஐயா. நேற்றைய சிந்தனை தொகுப்பின் அல்லது நேத்தைக்கு நாம சிந்திச்ச ஒரு கருத்தினுடைய நீட்சியாக இன்றைய கவி. அருமை, ரொம்ப சிறப்புங்கய்யா. இதுல எல்லாமே காந்தம் அப்படிங்கிறத வேறு வார்த்தைகள்ல கோர்த்து இங்க எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு முடிச்சிட்டாங்க மகான். வாழ்க வளமுடன் ஐயா. எல்லாம் மூன்றுக்குள்ள அடக்கங்கய்யா. அதுதான் எனக்கு வேல் காட்டுறாங்க இல்லையா, சக்தி வேல். சிவன் வைத்திருக்க வேல 3 இருக்கு இல்லையா, அவ்வளவுதான். ட்ரினிட்டி 3 தான் இருக்கிறது. இருப்பு, இயக்கம், காந்தம். முடிஞ்சது. 3 சேர்ந்த ஒரு திருநடனம் தான் கலியுகம். முடிஞ்சு போச்சு வாழ்க்கை, அவ்வளவுதான். வாழ்க வளமுடன். வளமுடன். தொடர்ந்து மகான் கவிகளுக்கு சிறப்பாக சிந்தனை வழங்கி விளக்கம் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினர் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சாந்தி சுந்தரம் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ஜமுனா ராணி அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். நான் சாந்தி சுந்தரம் பேசுறேங்க. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா, பாடுறீங்களா? அந்த இது வேதாத்திரி பாடல் பாடிட்டுமாங்கய்யா? ஆமாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலவுக்கோராட்சி,
சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்களுக்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் வார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண்பின்னாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமா மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமா மா பிரம்ம ஞானமா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. சூர்யாம்மா இல்லைங்களா? சரி, ஐயா இருக்கேங்க ஐயா. பேர் சொல்லும்போது கவனிக்கலைங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. பாடுங்க. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடத்தட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்.